நண்பர்களே, இன்றைக்கி நான் வெளியூரில் இருக்கேன். ஸோ அதனால் வந்துட்டு என்னால் இப்படி தான் வீடியோ எடுக்க முடிஞ்சிருக்கு. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பட் அதுக்குன்னு சொல்லிவிட்டு இந்த கண்டென்ட்டில் ஒன்றும் உங்களுக்கு குறைச்ச நான் தரல. லைக் அகெயின் இட்ஸ் கோயிங் டு பி ஒன் ஆஃப் மை பெஸ்ட் வீடியோ. அண்ட் என்னென்னு நான் உங்களுக்கு அழகாக சொல்லித்தரேன். இப்போது நீங்கள் டிட்டாச்மெண்ட் ஆகலை, ஓகே, எல்லாத்துக்கூடையும் அட்டாச்சாக இருக்கீங்க. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்? பூமியில் இருக்கோம், கரெக்டாக? ஃபார் எக்ஸாம்பிள் இது 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 எல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃபிசிக்கல் ரியாலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அதுக்கு எல்லாருமே நம்ம தொட முடியும், உணர முடியும். ஓகே, ஃபிசிக்கலாக தேர் எக்ஸிஸ்ட். ஓகே, இப்போ நீங்கள் இருக்கிற ஃபிசிக்கல் ரியாலிட்டியோட நீங்கள் அட்டாச் ஆயிருந்தீங்க அப்படின்னா திருப்பி நீங்கள் பார்த்த டாக்ஸிக்கான மனிதர்கள், திருப்பி நீங்கள் சீட் பண்ணியிருப்பாங்களா உங்களை ஒரு சில பேர், அவங்க இல்லை அப்படின்னா வந்துட்டு உங்களை சீட் பண்ண போகிறாங்களா அவங்க, இல்லை அப்படின்னா வந்துட்டு எப்படி சொல்ல, டாக்ஸிக்காக நீங்கள் பார்த்த மனிதர்களாக இருக்கலாம். இல்லை அப்படின்னா உங்களை எல்லாரையும் ஏமாற்றிட்டு போகிற ஆட்களாக இருக்கலாம். இல்லை அப்படின்னா உங்களை எல்லாரையும் துன்புறுத்துகிற ஆட்களாக இருக்கலாம். இது எல்லாத்துக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. பட் நீங்கள் திருப்பி பார்த்த ஆட்களே பார்த்துட்டு இருப்பீங்க. எப்போனா நீங்கள் இந்த ஃபிசிக்கல் ரியாலிட்டியோட அட்டாச் இருந்தீங்க அப்படின்னா. இது ஏன் நடக்குதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது எப்படி சொல்ல, இப்போ நான் வந்துட்டு ஒரு டாக்ஸிக்கான ஒரு ஆளை பார்க்குறேன் என் லைஃப்பில். ஓகே, இப்போ நான் ஒரு டாக்ஸிக்கான ஆளை தான் நான் வந்துட்டு அட்ராக்ட் பண்ணியிருக்கேன். ஏதோ ஒரு வழியில் அவள் தான் வந்துட்டோ இல்லை அவனாக வந்துட்டோ என் வழியில் வந்திருக்கான். ஓகே, இப்படி அவங்க என் வழியில் வராங்க அப்படின்னா என்னோட மனநலமை ஏதோ ஒரு மாதிரி இருக்குது. அதனால தான் அதுக்கேற்ற மாதிரி ஆட்களை நான் அட்ராக்ட் பண்ணுறேன். ஓகே, நான் அந்த ஃபிசிக்கல் ரியாலிட்டியோட அட்டாச்சாக இருக்கிறதுனால என்னோட மைண்டு வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால நான் பார்க்குற மனிதர்கள் எல்லாமே திருப்பி நான் பார்த்த மனிதர்களாகவே இருப்பாங்க. ஓகே, அதை தாண்டி ஒருத்தவங்க இருந்தாலோ இல்லை அது கீழே இருந்தாலோ அவங்க நம்ம கூட அலைன் ஆக மாட்டாங்க, செட் ஆக மாட்டாங்க. ஓகே, இப்போது நீங்கள் உங்கள் கிளாஸ்லேயோ இல்லை அப்படின்னா உங்கள் காலேஜ்லேயோ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்துட்டு ஒரு சில பேருக்கு லவ்வே செட் ஆகிருக்காது. திருப்பி லவ் பண்ணுவாங்க. ஆனால் திருப்பி ஒரே மாதிரி கதை தான் போய் முடிஞ்சிருக்கும். ஓகே, காரணம் என்ன அப்படின்னா அவங்க திருப்பி அட்ராக்ட் பண்ணுற ஆளுங்க எல்லாமே ஒரே மாதிரி தான் இருப்பானுங்க. ஓகே, திருப்பி டாக்ஸிக்காக, திருப்பி நெகட்டிவாக, திருப்பி இன்செக்யூராக, திருப்பி என்னென்னமோ சீட் பண்ணுறாளா, இந்த மாதிரியே வருவானுங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரியே நடக்கும். ஸோ இப்படி தான் நீங்கள் அட்டாச் ஆயிருந்தீங்க அப்படின்னா நடக்கும். இப்போ நான் ஏன் உங்களை டிட்டாச் ஆக சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் டிட்டாச் ஆனால் தான் இந்த ஃபிசிக்கல் ரியாலிட்டியோட நீங்கள் அட்டாச் ஆகிருக்க மாட்டீங்க. அதாவது இந்த சுற்று வட்டாரத்தோட நீங்கள் அட்ராக்ட் ஆகிருக்க மாட்டீங்க. நான் ஏன் கட்டு கூட வைக்காமல் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, இந்த ஒரு வீடியோ தான் நான் எடுக்க முடியும். ஏன்னா திருப்பி எடிட் பண்ணிலாம் அப்லோட் பண்ண முடியாது. இங்கே நெட்டு வரல, ஒரு மண்ணாங்கட்டியும் வரல. சரி விடுங்க, அதெல்லாம் பேச வேணாம். இப்போ என்னென்னா இதான், இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிற விஷயங்களோட நீங்கள் அட்டாச் ஆயிருந்தீங்க அப்படின்னா உங்களால் வந்துட்டு லைஃபோட அடுத்த கட்டத்துக்கு போகவே முடியாது. ஓகே, இப்போ நீங்கள் சுற்றி ஒரு 10 ஏழையோட வாழ்கிறீங்க, 10 பணக்காரங்களோட வாழ்கிறீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் நீங்கள் ஏழையாக தான் இருப்பீங்க. ஓகே, ஏன்னா உங்களோட மைண்ட் செட் ஃபுல்லாக ஏழைக்கான மைண்ட் செட் தான் இருந்திருக்கும். ஓகே, அதே மாதிரி நீங்கள் 10 பணக்காரனோட இருக்கும்போது தான் நீங்கள் பணக்காரனாக மாறுவீங்க. ஓகே, இங்கே ஏழையாக இருக்கவனுக்கு அந்த பணக்காரனாக மாறுறதுக்கான வாய்ப்பு கிடைக்காது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அவன் சுற்றி இருக்கிற ரியாலிட்டி, அந்த சுற்றி இருக்கிற மனிதர்கள்ட்டேருந்து அவன் டிட்டாச்சாக இருக்கணும். ஓகே, அவங்களோட லிமிட்டட் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து அவன் வெளியில் வந்து திங்க் பண்ண ஆரம்பிக்கும் போது தான் அவன் இந்த ரிச்சஸ்ட் காய்க்குள்ளே என்ட்ராக முடியும். புரியுதுங்களா உங்களுக்கு? இதுதான் வந்துட்டு நான் டிட்டாச் ஆனால் உங்களுக்கு கிடைக்கிற லாபம் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். ஓகே, இப்போது எப்படின்னா டிட்டாச்சை வந்துட்டு நீங்கள் பல விதமாக பிரிக்கலாம். ஓகே, நான் வந்துட்டு டிட்டாச்மெண்ட்டை நாங்கள் ஒரு சிம்பிளஸ்ட் டேர்மாக சொல்லணும் அப்படின்னா, சுற்றி இருக்கிற விஷயங்களோட சாராமல் இருக்கிறது. உங்களோட சந்தோஷம், துக்கம், நிம்மதி, அழுக, கோபம், வெறுப்பு, சிரிப்பு, இது எதுவுமே இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிற விஷயத்து மூலயமா சார்ந்து இருக்கக்கூடாது. ஓகே, இன்னும் உங்களுக்கு தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ வந்துட்டு வாவ் பிரகதீஷ் சூப்பராக கண்டென்ட் போடுறான் அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் நான் வீடியோ போடுவேன் அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு வீடியோ கூட எடுத்து அப்லோட் பண்ண முடியாது. ஏன்னா நான் ஒரு வேலிடேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே உட்காந்துட்ருக்கேன். இருங்க, அடுத்த ஸ்லைட் போவோம். எனக்கு வந்துட்டு ஒரு அப்ளாஸோ இல்லை ஒரு கிளாப்ஸோ தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கும். இப்போ மோட்டிவேட் பண்ணுங்கள். என் கமெண்ட் செக்ஷன்லேயே நீங்கள் மோட்டிவேஷன் கொடுக்குறீங்கன்னு சொல்கிறாங்க. நான் மோட்டிவேட் பண்ணணும்னு ட்ரையே பண்ணலை. ஓகே, இங்கே அதுதான் என்னென்னா என்ன சொல்கிறதுனா, அந்த வேலிடேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. வேலிடேஷனோ இல்லை அப்படின்னா எக்ஸ்டர்னலாக ஒரு விஷயம் தான் வந்துட்டு என்னை புஷ் பண்ணணுன்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஓகே, இப்போது எப்படி சொல்கிறது அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு சூப்பராக ட்ரெஸ் பண்ணிட்டு போயிருக்கீங்க. ஓகே, உங்களோட லவ்வரோ இல்லை உங்களோட யாரோ ஒருத்தவங்க உங்களுக்கு பிடிச்ச பொண்ணோ பையனோ உங்களை பாராட்டணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி அது நடக்கலை. ஓகே,
இப்போது நீங்கள் அவங்க சொல்லணும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே போகிறீங்க தெரியுமா அந்த வேலிடேஷனுக்காக. அப்படி போகும்போது என்ன ஆகுது? டிசப்பாயின்மெண்ட் ஆகுது. ஓகே. அப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த ட்ரெஸ்ஸு ஜென்யூனா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்றத ஃபீல் பண்ணாம, அதாவது அத நீங்க உணராம, வெளியில ஒருத்தவங்க வந்து நம்மள சொல்ட்டா போதுமா, அந்த மாரி இருக்கீங்க. ஸோ அந்த வேலிடேஷன்லேருந்து நீங்க உடைச்சு வெளியில வரணும்னு நான் சொல்ல வரேன். ஸோ எக்ஸ்டர்னல் வேலிடேஷன எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஓகே. குடுத்தாங்கன்னா அது ஒரு ஜாக்பாட். ஓகே தேங்க்ஸ். கிரேட். சொல்லலையா இட்ஸ் ஓகே. நான் திருப்பி இன்னும் நல்லா ட்ரெஸ் பண்ண தான் போறேன். அந்த மாரி. ஓகே. அந்த மாரி தான் நீங்க எக்ஸ்டர்னல் வேலிடேஷன ஹேண்டில் பண்ணணும். அடுத்தது, அந்த எக்ஸ்டர்னல் வேலிடேஷன் கிடைக்கல அப்படின்னா, டிசப்பாயிண்ட் ஆகுறதா தான் இந்த இமேஜில குறிக்க வந்திருக்கேன். வேற நல்ல இமேஜ் கிடைக்கல தான். அடுத்தது, எக்ஸ்டர்னல் அவுட்கம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்துட்டு ஒரு கிரிக்கெட் மேட்ச் ஆடுறீங்க. ஓகே. இப்போது ஆடுற ஒரு பாலும் ஓகே நான் செஞ்சுரி அடிக்க போகிறேன். ஓகே இந்த பால் செஞ்சுரி வந்துடுமா, இந்த பால் 5 வருமா, உன் மூஞ்சிக்கு 5 4 கோசு 40 வண்டு கூட வரும்ன்ற மாதிரி தான். என்னன்னா அதான் நீங்கள் ஒரு இதையுமே வந்துருமா, நடக்குமா, நம்ம பாஸ் ஆகிடுவோமா, என்னன்னா நீங்கள் ஒரு அவுட்கம் வந்துட்டு இருக்கலாம், ஒரு கோல் இருக்கலாம். ஓகே. அந்த கோலில் நோக்கி ஓடுறது கூட ஃபைன் தான். பட் அந்த கோலை மட்டுமே நினச்சிக்கிட்டு ஓகே அந்த கோல் வரலன்னு என்ன பண்ணுறது, அந்த கோலுக்கு இப்படியான என்ன பண்ணுறது, அந்த கோல் நடக்குமா, இந்த மாதிரிலாம் நீங்கள் அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. இப்போ எப்படின்னு வச்சுக்கோங்களேன், நான் செஞ்சுரி அடிக்க முடிவு பண்ணிட்டேன். ஓகே. அப்போ நான் என்ன பண்ணணும், ஒரு பாலாக நவுத்தணும். ஓகே. நான் ஒரு பாலாக கான்சன்ட்ரேட் பண்ணி ஆடணும். இப்போ எப்படின்னா நான் 100K அடிக்க போகிறேன் அப்படின்னா, நான் ஒரு கேவாக அடித்தா மட்டும் தான் என்னால் 100K அடிக்க முடியும். அதுக்கு நான் டெய்லி வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கணும். ஓகே. இப்போ நான் ஒரு வீடியோ போட்டுருக்கேன், 100K வருமா, 100K வருமா, 100K வருமான்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னா என்னால் ஒழுங்காக வீடியோவே போட முடியாது, என்னால் கான்சன்ட்ரேட்டே பண்ண முடியாது. ஓகே. இப்போ உங்களுக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு ஒரு என்னோட ஃபாலோவர்ஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் டிஎன்பிசி தான் எக்ஸாம் தான் எழுதுறீங்க. ஸோ டிஎன்பிசி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அந்த ரிசல்ட் நடந்துருமா, நான் இது மாதிரி ஆகிடுவேனா, அந்த மாதிரிலாம் இல்லை. அந்த கோல் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, அவ்வளோதான். ஓகே. இப்போ உங்கள் வேலை என்னன்னா, இப்போ இருக்கிற இந்த எம்சிக்யூவை சால்வ் பண்ணணும், இப்போ இருக்கிற இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணும். ஓகே. பி இன் தட் மூமெண்ட் அண்ட் ஃபேஸ் இட். ஓகே. அப்போ தான் வந்துட்டு நீங்கள் எக்ஸ்டர்னல் அவுட்கம்மோட நீங்கள் அட்டாச் ஆகிருக்கும் போது என்ன ஆகும்னா, இது நீங்கள் ஒரு பொண்ணை நினச்சி ட்ரை பண்ணாலும் சரி, யாரை வேணாலும் சரி, எப்போ நீங்கள் எக்ஸ்டர்னல் அவுட்கம்மை நினச்சி நீங்கள் ஆட ஆரம்பிக்கிறீங்களோ உங்களுக்கு ரிலாக்ஸ்டாகவே இருக்காது பாடி. நீங்கள் அந்த ப்ராசஸே என்ஜாய் பண்ண மாட்டீங்க. ஓகே. இப்போ இருக்கிற ஒரு 10 கொஸ்டின் நீங்கள் கரெக்டாக எழுதுனா கூட இதெல்லாம் பண்ணுறோம் கிடைக்குமா, அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துக்கிட்டே இருக்கும். ஓகே. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு லோ எமோஷன்லேயே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு என்ன சொல்கிறது, உங்களால் ஹையே போகவே முடியாது. உங்களோட இப்போ எப்படின்னா ஒரு சில பேர் நம்ம கிளாஸ்லேயே இருப்பானுங்க, எப்படின்னா பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணுவானுங்க, பட் அவங்கள பற்றியே அவங்க லோவாக பேசிக்கிட்டே இருப்பானுங்க. ஓகே. அதனாலேயே அவனுங்க நல்ல மார்க் எடுத்தாலும் சரி, நல்ல விஷயங்கள் பண்ணாலுமே சரி, அவனுங்களுக்கு எதிர்பார்த்த பலன் அவனுங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா அவனுங்களோட மனநலமே எப்படி இருக்குது அப்படின்னா, அவனுங்க கம்மி, அவங்களால முடியாது, அந்த மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ்லேயே இருப்பானுங்க. எப்படி சொல்கிறது அப்படின்னா அவனுங்களோட எமோஷன்ஸ் லோவாக இருக்கும், ஒரு பயத்திலே இருப்பானுங்க. ஓகே. அதனால இது நடக்குமா அது நடக்குமான்ற பயம், அந்த செல்ஃப் டவுட், அது எதுவுமே இருக்கக்கூடாது. ஓகே. அது அவுட்கம் நடக்குமான்ற அந்த சந்தேகமே இருக்கக்கூடாது. ஓகே. எப்படி சொல்கிறது, லெட்ஸ் கீப் இட் சிம்பிள். அது ஒரு அவுட்கம், நான் என்னோடய வேலையை கொடுக்குறேன், அது நடக்கும்ன்ற நம்பிக்கை இருக்குது, அந்த ஃபெய்த் இருக்கணும், அவ்வளோதான். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சொல்லிட்டேன், ஸோ அதையும் பண்ணி நீங்களே எடுத்துக்கோங்க. அடுத்தது இன்டர்னல் மைண்ட் செட். அதாவது இப்போது எப்படி சொல்கிறது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது வந்துட்டு நீங்கள் இப்போ உங்களுக்கே டிஎன்பிசி எக்ஸாமே ஒரு எக்ஸாம்பிளாக வச்சுக்கலாம். டிஎன்பிசி எக்ஸாம் இருக்குது. இப்போ இந்த எக்ஸாம் வந்துட்டு நீங்கள் கிளியர் பண்ண எப்படி இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க, பெருமையாக இருப்பீங்க, ஓகே, ஜாலியாக இருப்பீங்க. அதே மாதிரி நீங்கள் எதிர்பார்த்த பொண்ணோ பையனோ இல்லை அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்த கோலோ வேறு காரோ பைக்கோ ஏதோ ஒன்று கிடச்சா எப்படி இருப்பீங்க, யூல் பி ஹாப்பி, ரைட்? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அங்கேருந்து கிடைக்கிற எமோஷனை நமக்குள்ளேயே வச்சுக்க போகிறோம். இப்படி நமக்குள்ளேயே நம்ம அந்த எமோஷனை வச்சுட்டு இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அது நமக்குள்ளேயே அந்த எமோஷனை வச்சுட்டு இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருப்போம். ஓகே. எப்படி சொல்கிறது அப்படின்னா, இப்போது 2 சினாரியோ வச்சுக்கலாம். நான் போன எக்ஸாம்பிள் என்ன சொன்னேன், பயத்தோடய எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னேன். இப்போ நீங்கள் பயத்தோடய ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறீங்க, இப்போ ஒரு விஷயத்தை சந்தோஷமாக ஹேண்டில் பண்ணுறீங்க.
இப்போது நீங்கள் பயத்தோட 100% எஃபர்ட்ஸ் போட்டாலும் உங்களுக்கு ஒரு செல்ஃப் டவுட் இருந்துக்கிட்டே இருக்கும். அதில் ஒரு மிஸ்டேக் இருக்குமான்னு இருந்துக்கிட்டே இருக்கும். அதுவே மிஸ்டேக் கிரியேட் பண்ணும். பட் நீங்கள் ஹாப்பியாக ஃபுல்லஸ்ட் பெஸ்ட்டை போடும்போது, அந்த எக்ஸ்டர்னல் அவுட்கம் நினைக்காம போடும்போது, யூ வில் பி எ பீஸ்ட். நீங்கள் கொஞ்சம் அங்கங்கே தப்பு பண்ணால் கூட இட் வில் மேனேஜ். அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா உங்களோட எமோஷன்ஸ் அந்த மாதிரி இருக்குது. ஓகே, நீங்கள் அந்த அவுட்கமோட அட்டாச்சே ஆகலை. அது உங்களுக்கு கிடைக்கலனாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி அது கிடச்சிருச்சு. ஏன்னா நீங்கள் கிடைச்ச மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஸோ அதுதான் நான் சொல்ல வந்தது. அடுத்தது நான் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஃபிசிக்கல் ரியாலிட்டியை பற்றி இவ்வளோ ப்ரீஃபாக பேசியிருந்தேன். ஓகே, இப்போது என்ன வச்சுக்கலாம், அங்கே அது இருக்குது. ஆனால் வாடா ஓகே, இப்போ என்னென்னா இது உங்களோட மைண்டுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இது உங்களோட ஃபிசிக்கல் ரியாலிட்டி. ஓகே, இது வந்துட்டு உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற ஒரு இன்டர்னல் காட். இன்டர்னல் காட்னா என்னென்னு நான் சொல்கிறேன். ஓகே, இப்போது இதான் உங்கள் மைண்டுன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்னென்னா உங்கள் மைண்டு இதோட அட்டாச் ஆகிருக்கு, ஃபிசிக்கல் ரியாலிட்டியோட அட்டாச் ஆகிருக்கு. நீங்கள் டிட்டாச் ஆகாத வரைக்கும் இதில் இருக்கிற விஷயங்கள் தான் உங்கள் வாழ்க்கைனே மாறிடும். ஓகே, நீங்கள் பார்க்குற கெட்ட விஷயங்களாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் சுற்றி லோவாக ஏர்ன் பண்ணுற பீப்புளை பார்க்குறதா இருக்கலாம், இல்லை அப்படின்னா உங்கள் அப்பா அம்மா டாக்ஸிக்காக இருக்கலாம், இல்லை அப்படின்னா வந்துட்டு உங்களை சுற்றி நெகட்டிவாக என்ன வேணால் இருக்கலாம். ஆனால் நீங்கள் அந்த ஃபிசிக்கல் ரியாலிட்டியோட, அதாவது உங்களை சுற்றி இருக்கிறவங்களோடய நீங்கள் அட்டாச் ஆகிட்டு இருந்தீங்கன்னா நீங்களும் அதே மாதிரி தான் இருப்பீங்க. உங்களோட மைண்ட் ஏன்னா அதோட தான் அலைன் ஆகிருக்கு. ஓகே, நீங்கள் இதுலேருந்து டிட்டாச் ஆகிட்டு, அதாவது இந்த ஃபிசிக்கல் ரியாலிட்டி, அதாவது என்னை சுற்றி இருக்கிற எந்த விஷயத்தையும் சாராமல் இருந்துட்டு உங்களோட ட்ரூ காட், அதாவது இன்னர் செல்ஃப், ஓகே, அதை நீங்கள் உணரும் போது என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் இதோட அட்டாச் ஆகிடுவீங்க. புரியுதா? இதோட நீங்கள் அட்டாச் ஆகிடுவீங்க. அதாவது இப்போது உங்களை சுற்றி ஒரு 20 ஏழைங்க இருக்காங்க, உங்களை சுற்றி நெகட்டிவான பீப்புள் இருக்காங்க, உங்களை சுற்றி சீட் பண்ணுற ஆளாக இருக்காங்க, டாக்ஸிக்கான ஆட்களாக இருக்காங்க. ஓகே, அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, நம்ம வரப்போகிற ஆளும் இப்படி தான் இருப்பானுங்க, நம்மளாலேயும் இதுக்கு மேலே பணம் சம்பாதிக்க முடியாது, இது மாதிரியே இருப்பீங்க. பட் நீங்கள் ஒரு ட்ரூ காடோட, அதாவது உங்களோட இன்னர் செல்ஃபோட நீங்கள் அட்டாச் ஆகும்போது டில்யூஷனலாக திங்க் பண்ணுவீங்க. ஓகே, அப்படி நீங்கள் திங்க் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களால் ஒரு கற்பனை உலகத்தையே கிரியேட் பண்ண முடியும். ஓகே, இப்போது இந்த ஃபிசிக்கல் ரியாலிட்டி மட்டும் தான் உங்களோட பாசிபிலிட்டிஸ்ன்னு இல்லாமல் இதை தாண்டி நல்லா வைட் ரேஞ்சாக யோசிப்பீங்க. ஓகே, உங்களை சுற்றி எல்லாருமே டிஎன்பிசி எக்ஸாம் எழுதி நாசமாக போனவங்க தான் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் டில்யூஷனலாக மாறும்போது தான் அது பாசிபிள்ன்றது உங்கள் மைண்டுக்கு தோணும். அப்போனா நீங்கள் பாசிபிளாக இருக்கிற எல்லா ரூட்ஸையும் ஃபைன் பண்ணுவீங்கன்னு நான் சொல்கிறேன். ஸோ இந்த மென்டல், அதாவது இந்த மைண்டு தான் உங்களுக்கு டூல். இப்போது இந்த டூலை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சுற்று வட்டாரத்தில் இருக்கிற விஷயத்தோட அட்டாச் ஆகாமல் உங்களோட டில்யூஷனல் மைண்டோட அட்டாச் ஆகணும். ஓகே, அதாவது நீங்கள் ரெகுலராக விஸ்வலைசேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு நான் சொல்ல வரேன். ஓகே, இப்படி நீங்கள் டிட்டாச் பண்ணி இப்படி பண்ணால் தான் யூ வில் பிகம் சம்திங் எல்ஸ். நான் விஸ்வலைசேஷன் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்துட்டு எடிட், இன்னும் கிளியராக நான் அதெல்லாம் சொல்லித்தரேன். பட் ரைட் நவ் ஃபோக்கஸ் ஆன் டிட்டாச். ஓகே, இதை நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன், சொன்னேன். இப்போ எப்படி டிட்டாச் பண்ணுறது அப்படின்னா எப்போதுமே உங்களோட ஹாப்பினஸ் ஃபுல்லாக உங்களை சார்ந்தே வச்சுருங்க. ஓகே, இது கிடைச்சா தான் கெத்து, இது பண்ணால் தான் நான் பெருமை, அது அப்படி நடந்தால் தான் சூப்பராக இருக்கும், உங்களோட ஹாப்பினஸ்ஸாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா வந்துட்டு உங்களோட இன்டர்னல் ஸ்டேட்டே இருக்கலாம். ஓகே, இது இப்படி இருந்தால் தான் நான் வந்துட்டு நிம்மதியாக இருப்பேன். உங்களுக்கு கிளியராக புரியுதுல்ல? சுற்று வட்டாரத்தில் இருக்கிற விஷயத்தோட சாராமல் நீங்களாகவே ஹாப்பியாக இருக்க ட்ரை பண்ணுங்கள். ஓகே, அது எப்படி பண்ணுறது அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போது வந்துட்டு டெய்லியும் சும்மா ஒரு 10 நிமிஷம் உட்காந்துட்டு நீங்கள் ஹாப்பியாக இருக்கிற மாதிரி சும்மா ஃபீல் பண்ணிட்டே இருங்க. ஓகே, நீ கேட்குறதுக்கு லூஸ் தனமாக இருக்கலாம். ஓகே, அப்படி நீங்கள் ஃபீல் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா சுற்றி இருக்கிற விஷயம் தப்பாக போனால் கூட ஒரு சர்டைன் பாயிண்ட்டுக்கு அப்புறம் உங்களுக்கு அது பெருசாக தெரிஞ்சுக்காது. ஓகே, நீங்களாகவே ஹாப்பியாக இருக்கீங்க, ஏன்னா உங்களை ஒரு மித்த விஷயம் ஹாப்பியாக இருக்க தேவையில்லை. ஓகே, நீங்கள் அந்த மாதிரி மாறிடுவீங்க. ஸோ டெய்லி ஒரு 10 நிமிஷம் உட்காந்து ஓகே நான் ஹாப்பியாக இருக்கேன், ரிலாக்ஸ்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு பாட்டு கேட்டுட்டு நீங்கள் ரிலாக்ஸ்டாக அதை பற்றி யோசிங்க, ஹாப்பியாக இருக்கிற மாதிரி. உங்கள் வாழ்க்கையில் நடந்த ஹாப்பியான விஷயத்தை பற்றி மட்டும் கூட நீங்கள் யோசிக்கலாம், அந்த மாதிரி கூட இருக்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணுங்கள். அண்ட் கீழே வந்துட்டு ஒரு மெடிடேஷன் ஆடியோ ஒன்று இருக்கும். ஓகே, அதை நீங்கள் வந்துட்டு காலையிலையும் நைட்டு கூட நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடியோ இல்லை அப்படின்னா தூங்கினதுக்கு அப்புறமோ, அதாவது ஏந்திரிக்கும் போது அந்த ஆடியோ கேட்டுட்டு நீங்கள் மெடிடேட் பண்ணிங்கன்னா இட் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ஓகே, அது வந்துட்டு
செம பவர்ஃபுல்லானது. ஸோ அதனால தான் நான் திருப்பி திருப்பி எல்லா வீடியோலையும் சொல்கிறேன். அண்ட் முடிச்சிட்டேன். அடுத்தது ஒன்று என்னென்னா, நான் புதுசாக வந்துட்டு கோர்ஸ் ஒன்று ஆரம்பிக்கிறேன். புதுசாக கோர்ஸ் ஆரம்பிக்கல, அதாவது ப்ரோக்ராம் ஒன்று ஆரம்பிக்கிறேன். அதாவது கேர்ள்ஸ்லாம் வந்து கேட்டிருந்தீங்க, இது மாதிரி வந்துட்டு பிரேக்கப் ஆன பொண்ணுங்களுக்குலாம் வந்துட்டு கோர்ஸ் இல்லையா அப்படின்ட்டு. ஸோ பிரேக்கப் ஆன பொண்ணுங்களுக்கும் சரி, அதுக்கப்புறம் வந்துட்டு அதுக்கப்புறம் பிரேக்கப் ஆன பசங்களுக்கும் சரி, உங்களுக்கு ஒரு பர்சனல் கைடன்ஸ் தேவைப்படுது. அதாவது பிரேக்கப்னு இல்லாமல் உங்கள் லைஃப்பை நீங்கள் கொஞ்சம் மாற்றணும்னு நினைக்கிறீங்க. ஓகே, லைக் என்னோடய சப்கான்ஷியஸ் மைண்டை நான் ரீப்ரோக்ராம் பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்குள்ளே இருக்கிற விஷயத்தை எல்லாத்தையுமே நான் டிட்டாச் ஆகி ஐ வாண்ட் டு பிகம் அ ஹை ஸ்டேட் பர்சன். ஓகே, ஒரு ஹை ஃப்ரீக்வன்சியில் இருக்கிற ஒரு ஆளாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கீழே இருக்கிற ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுங்கள். நம்மளோட ப்ரோக்ராம் இன்னும் ஒரு 2 வீக்ஸில், அட் மேக்ஸ் 2 வீக்ஸ் இல்லை 1 வீக்கில் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணப்படும். ஸோ ஏற்கனவே 2 ஸ்லாட் ஃபில் ஆகிடுச்சு, இன்னும் 8 ஸ்லாட் தான் பாக்கி இருக்குது. 10 பேர் தான் எடுக்க போகிறோம் நான். ஸோ வேணுங்கிறவங்க ஃபில் அவுட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்புறம் எக்ஸ்பேக் கோர்ஸ் அதுவும் இருக்குது பசங்களுக்கு மட்டும்தான். ஸோ கீழே கிட்டப் லிங்க் இருக்கும். ஓகே, அந்த வெப்சைட்டில் வந்துட்டு ஒரு டெஸ்ட் மாதிரி வச்சுருப்பேன். ஸோ அந்த டெஸ்ட்டில் வந்துட்டு பாஸ் பண்ணுற மார்க்கை பொறுத்து நல்ல மார்க் இருந்துச்சுன்னா கோர்ஸ் வாங்கிக்கோங்க. இல்லை ரொம்ப லோ ரேட் தான் சான்ஸ் இருக்குன்னா வாங்க வேணாம். ஸோ ஆனால் கோர்ஸ் வாங்குறவங்களுக்கு ஃபஸ்ட்டு 20 பேருக்கு நான் கைட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுவுமே இருக்குது, வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அன்டில் தென் போயிட்டு வரேன். பாய் ஃப்ரம் பிரகதீஷ். ரிமோட் எங்கடா? அங்கே இருக்கா?